அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமா பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, ஏசு ராஜா, ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. எடுக்க நீக்கி விடுவிக்கிறேன், எடுக்க நீக்கி விடுவிக்கிறேன். இறுதி வரை நடத்தி செல்வேன், இறுதி வரை நடத்தி செல்வேன். கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய், அதிசயமா பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமா பக்குவமாய் உருவாக்கினீர். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் 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 அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம். உம்மைத்தான் பிரகாசம் அடைகின்றேன். கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க, அதிசயமா. ஓ நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி
ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆண்டவர் நம்மளை பார்த்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை பார்த்தாலும் சரி, அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அதிசயப்பட்டு ஆச்சரியப்படுகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். எப்பன்னா நம்ம அவரை பார்த்தாலும் சரி, இல்லை அவர் நம்ம பார்த்தாலும் சரி, ஒன்று நம்ம அவரை பார்க்கணும், இல்லை அவர் நம்மளை பார்க்கணும். இது ரெண்டுல ஒன்று நடந்தா கூட அதிசயப்பட்டு ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு செய்வார். அதிசயப்பட்டு ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். ஒன்று ஆண்டவர் நம்மளை பார்க்கணும், இல்லை நம்ம ஆண்டவரை பார்க்கணும். ரெண்டு ஏதாவது நடக்கணும். ஒன்று நம்ம அவரை பார்க்கணும், இல்லை அவர் நம்மளை பார்க்கணும். இது ரெண்டு நடக்கும்போது தான் என்ன உண்டாகும்னா அதிசயப்பட்டு ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும். ஒன்னாகமத்தின் புஸ்தகம் இதை யாருக்கு ஆண்டவர் செய்வார், இதை ஆண்டவர் யாருக்கு செய்வார், இதை அதிசயப்பட்டு ஆச்சரியப்படுகிற காரியம் எப்போ நடக்கும்? ஒன்று அவர் நம்மளை பார்க்கணும், இல்லை நம்ம அவளை பார்க்கணும். எல்லாரும் அவரை பார்ப்பாங்க, அவரும் எல்லாரையும் பார்ப்பார். ஆண்டவர் பார்க்கும்போது ஆபத்தும் இருக்குது, ஆண்டவர் பார்க்கும்போது அதிசயமும் இருக்குது. ஆண்டவர் பார்த்தா ஆபத்தும் இருக்குது, ஆண்டவர் பார்த்தா அதிசயமும் இருக்குது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா அது ஆசீர்வாதம், எகிப்து ஜனங்களை பார்த்தா அது ஆபத்து. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா அது ஆசீர்வாதம், எகிப்தின் ஜனங்களை பார்த்தா அது ஆபத்து இல்லையா? செங்கடலை பின்னிட்டு வராங்க. கர்த்தர் கிழக்கு வெளுத்தவரும் சாமத்தில் 14:24 பார்த்தீங்கன்னா, யாத்திராகமும் 14:24 பார்த்தீங்கன்னா, கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். அவர்கள் சேனையை கலங்கடித்தார். யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சில காலம் சென்ற பின்பு மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவிர்த்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய அடிமைத்தன முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஈசாக்கோடும் யாக்கோபோடும் நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரை கண்ணோக்கினார். அதனால் நடக்கிற சம்பவம் என்ன? தேவன் அவளை நினைத்து கண்ணோக்கினார். அந்த வார்த்தை வச்சுட்டு 3:7 படிச்சீங்கன்னா, 3:7 படிச்சீங்கன்னா, யாத்திராகம் 3:7 படிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் பார்க்கவே பார்த்து ஆலோட்டைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன்.
அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்ப இவங்களை பார்க்கறதுக்கு இவங்களையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார், எகிப்தின் சேனையும் ஆண்டவர் பார்க்கிறார் இல்லையா? எகிப்தின் சேனையும் யாத்திராகமம் 14:24 எகிப்தின் சேனையை பார்க்கிறார். அப்ப இயேசு ஆண்டவர் பார்த்து என்ன நடக்குது? எதிரியை கலங்கடிக்கிறார். எதிரியை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு என்ன செய்யவே இல்லை, அவங்க சந்திக்கவே இல்லை. அடுத்த 25 வசனம் அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. 14:25 அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பாருங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலளவும் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு என்ன செய்வோம்? ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார், யுத்தம் பண்ணுகிறார் என்ற நமக்கு பெரிய ஒரு ஆபத்து நமக்கு உண்டாயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தா ஆபத்தும் இருக்குது, ஆண்டவர் பார்த்தா ஆசீர்வாதமும் இருக்குது. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை வச்சுதான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம யாரா இருக்கிறோம். எகிப்தியரா இருந்தா கர்த்தர் நம்மளை பார்ப்பாரு, இஸ்ரவேலனா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்ப்பார். எகிப்தியரா இருந்தாலும் நம்மளை கர்த்தர் பார்ப்பார் இல்லையா? இஸ்ரவேலரா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்ப்பார். நாம் யாரா இருக்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறாரோ அதை வச்சுதான் நமக்கு ஆசீர்வாதமா நமக்கு ஆபத்தா. நம்ம யாரா இருக்கிறதாக கர்த்தர் பார்க்கிறார், நம்ம யாரா இருக்கிறதாக ஆண்டவர் பார்க்கிறார், யாரா இருக்கிறதாக ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப எகிப்தியரும் ராமசேசை விட்டு வெளியே வந்தாங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா? எகிப்தியர்களும் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, இஸ்ரவேலரும் எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்ததனால அவங்க எல்லாரும் இஸ்ரவேலரா மாறிட முடியாது. இஸ்ரவேலரும் எகிப்தை விட்டு வெளியில வந்திருக்கிறாங்க, ராமசேஸ்வரர் வெளியில வந்துட்டாங்க இல்லையா? எகிப்தின் சனை எங்க வந்துடுச்சு? எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. எகிப்து என்பது என்ன? உலகம். உலகத்தை விட்டு நான் வெளியில வந்துட்டேன் என்பதனால நான் இஸ்ரவேலனா மாறிட முடியாது. அதான் நமக்கு முக்கியமான காரியம். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டதனால யார மாறிட முடியாது, நான் இஸ்ரவேலனா மாறிட முடியாது. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டோம் உலகத்தை விட்டு நாங்க வெளியில வந்துட்டோம், உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள இல்ல, அதனால நாங்க யாரா இருக்கிறோம்? இஸ்ரவேலரா இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளை இஸ்ரவேலரா ஆண்டவர் நம்மளை பார்ப்பாரனா நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்மளை எகிப்தியரா ஆண்டவரை பார்த்தாருன்னா ஒரு பெரிய ஆபத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆபத்தும் ஆசீர்வாதமும் கொடுக்கிறது பிசாசு அல்ல, ஆண்டவர். யாருக்கு? தம்முடைய ஜனங்களுக்கு இல்லையா? இப்ப எகிப்தியருக்கு ஆபத்தை கொண்டு கொடுத்தது யாரு? எகிப்தியருக்கு ஆபத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர் இல்லையா? இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர். இப்ப ரெண்டு யார் தான் கொடுக்கிறாரு? ஆண்டவர் தான் கொடுக்கிறார். அப்ப பிசாசு கொடுக்க அது வேற சம்பவங்கள், அதெல்லாம் வேற சம்பவங்கள். சோ ஒரு தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆபத்தையும் ஆண்டவரே கொடுப்பதற்கு முடியும், ஆண்டவரே கொடுப்பதற்கு முடியும். சோ நம்மள ஆண்டவர் யாரா இன்னைக்கு பார்க்கிறார், அதான் இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை யாரா பார்ப்பார். இப்ப நம்ம நினைச்சிருக்கிறது ஒண்ணு என்ன, நம்மள ஆண்டவர் அவருடைய ஜனமாக பார்ப்பார், அவருடைய ஜனமாக ஆண்டவர் பார்ப்பார். சோ தம்முடைய ஜனங்களை தம்முடைய ஜனங்களாவே பார்த்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அவருடைய ஜனங்களை ஆண்டவர் மற்ற ஜனங்களை போல என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்குதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது, அன்னைக்குதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. யாத்திராகம் 32 8 9 10 வாசிச்சீங்கன்னா, யாத்திராகம் 32 8 9 10 வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போய் எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உம்முடைய ஜனங்கள், கை வச்சுக்கோங்க, இங்க சொல்றாரு மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்றார் இல்லையா? 3:7 வாசிச்சீங்கன்னா, யாத்திராகம் 3:7 வாசிச்சீங்கன்னா, யாத்திராகம் 3:7 வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற
அங்க சொல்றாரு என் ஜனம் என்றார் இல்ல, எங்க என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி பார்ப்பார்? அதான் பிரச்சனை. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அதை வச்சுதான் தேவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, சோ நம்மளை தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா ஆபத்தை கொடுக்கிறதா அவர் முடிவெடுப்பார். நம்ம ஜெபிக்கிறத வச்சியோ, நம்ம ஆலயத்து வர்றதை வச்சியோ, பாடுறத வச்சியோ, ஆராதிக்கிறத வச்சியோ, நம்ம பிரசங்கிக்கிறத வச்சியோ, காணி கொடுக்கிறத வச்சியோ கர்த்தர் என்ன செஞ்சிட மாட்டார்னா, அவர் தம்முடைய ஜனம் என்ற தேவன் தீர்மானிச்சிட மாட்டார். நம்மளை எப்படி இன்னைக்கு ஆண்டவர் பார்ப்பார்? நம்மளை எப்படி ஆண்டவர் நம்மளை பார்ப்பார்? இப்ப இன்னைக்கு நம்ம எப்படி ஆண்டவர் பார்க்கிறாரோ அதை வச்சுதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம எகிப்து இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? எகிப்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனத்தை அப்படின்னா இல்லையா, உன் ஜனத்தை நீ இறங்கி போய் நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்களை தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து அதை பணிந்து கொண்டு சொன்னார்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல மூளவோ, நான் இவர்களை அழித்து போடவும். என்ன வருது? கர்த்தர் பார்க்கிறார், பார்த்தா என்ன வருது? கோபம் வருது. அப்ப கோபம் என்ன உண்டாக்குது? ஒரு பெரிய அழிவை தேவனுக்கு உண்டாக்குது. அப்ப இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை எப்படி பார்ப்பார்? ஆண்டவன் இன்னைக்கு நம்மளை எப்படி பார்ப்பார்? எதை வச்சு எப்படி பார்ப்பார்? அதை ஒண்ணு மட்டும் விளக்கமா பேசினார், அதை ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எதை வைத்து எப்படி பார்ப்பார்? எதை வைத்து எப்படி பார்ப்பார்? நம்மகிட்ட இருக்கிற எந்த சுபாவத்தை வச்சு நம்மளை ஆண்டவர் பார்ப்பார்? நம்மகிட்ட இருக்கிற என்ன சுபாவம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்நியர்களை போல பார்ப்பார். என்ன சுபாவம் இருந்துச்சுன்னா தம்முடைய ஜனங்களை போல பார்ப்பார். இப்ப யாத்திராகமும் முதல் பகுதியில் வாசிக்கிறது தம்முடைய யாத்திராகம் 3:7 வாசிச்சு தம்முடைய ஜனங்கள் இல்லையா. யாத்திராக தம்முடைய 3:7 அவருடைய ஜனங்களா பார்க்கிறார். 32:8-9 பாத்தீங்கன்னா உன்னுடைய ஜனங்களா பார்க்கிறார். ஒரே ஜனத்தை ரெண்டு விதமா பார்க்கிறார். ஒரே விதத்தை ஒரு இடத்துல எப்படி பார்க்கிறாரு? அவருடைய ஜனமா பார்க்கிறார். அப்ப என்ன உண்டாச்சு? ஒரு பெரிய ஆபத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. ஒரு பெரிய இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் என்ன செய்றார்? அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா இப்ப என்ன? இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆபத்தை அவங்களுக்கு கொடுக்க விரும்புறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆபத்து. அவர் சொல்றாரு, ஒரே நிமிஷத்துல இந்த ஜனத்தை என்ன பண்ணிடுவேன்? அதம் பண்ணுவேன், என்ன விட்டுடுன்றார். ஒரே நிமிஷத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, மூலவோ அழிக்கவோ என்னை விட்டுவிடு என்றார். என்னை விட்டுவிடு, ஒரே நிமிஷம் அழிச்சிடுவேன், ஒரே நிமிஷம் என்ன பண்ணிடுவேன்? இவங்களை அழிச்சிடுவேன். அப்ப எல்லாரையும் அழிப்பதும் அந்த ஜனங்களை வச்சுதான் இருக்கு. எல்லாரையும் விடுவிச்சு ஆசீர்வதிக்கிறதும் அந்த ஜனங்களை வச்சுதான் இருக்குது. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? இப்ப அந்த எப்படி பார்க்கிறார்? அந்நிய ஜனங்களா பார்த்ததுக்கு என்ன காரணம்? தம்முடைய ஜனங்களா பார்ப்பதுக்கு என்ன காரணம்? இந்த ரெண்டு ஒரு வித்தியாசம் சொல்றேன். நிறைய காரியங்கள் பட் எனக்கு நிறைய பேசுறது. பட் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எப்படி பார்க்கணும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா அதற்கு ஏற்றார்புடைய செயல்பாடுகள் மாறிடுச்சுன்னா நம்ம அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? பார்ப்பார். பட் எப்படி பார்க்கிறாரோ அதை வச்சு தேவன் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறதா நம்மளை அழிவுக்கிறதா நடத்தி விடுகிறதா கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவரே என்ன செய்ய விரும்புறாரு? அழிவுக்கு தள்ளிவிடவும் விரும்புறாரு. ஆண்டவரே என்ன செய்யறாரு? அழிவிலிருந்து விடுவிக்கவும் விரும்புறார். 3:7 அழிவிலிருந்து விடுவிக்க விரும்புறார். 32:7-8-9 அழிவுக்கு தள்ளிவிட விரும்புறார். அழிவுக்கு தள்ளி விடுவதும் அழிவிலிருந்து விடுவிக்கப்படுவதும் எதை வச்சு? நம்மளை ஆண்டவர் பார்க்கிற விதத்தை வைத்து. ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதத்தை வைத்து. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி பார்த்திடக்கூடாதுன்னா ஒரு அந்நிய ஜனங்களாக பார்த்திடக்கூடாது. ஒரு அந்நிய ஜனங்களாக பார்த்திடக்கூடாது. எப்ப ஆண்டவர் அந்நிய ஜனங்களாக ஆண்டவர் பார்ப்பார்? வாசகம் 32:7-8-9 மீண்டும் வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போய் எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் இல்லையா? அது எது தங்களை கெடுத்துக் கொள்றது? அடுத்த பாசம் அழகா விளக்குறாரு. அவர்களுக்கு நான் விதித்த என் வழியை
அவள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். சீக்கிரமா விட்டு என்ன பண்றாங்க? விலகினார்கள். என்ன தேவன் பார்க்கறன்னா, உன்னை வந்து என்னுடைய ஜனமா பார்க்கணும்னா நான் சொல்றத கேட்டு அதை அப்படியே நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளை அவருடைய ஜனங்களாய் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் நமக்கு சொல்லுகிறத கேட்டு நாம் அப்படியே அதை செஞ்சிட்டோம்னா, அதுக்கு மாறாகவோ அதை கூட்டாவும் குறைக்கவும் அதை ஒண்ணு இல்லாம அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு அதை அப்படியே நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மள என்ன பண்றார்? அவருடைய ஜனங்களாகவே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார்? பார்க்க விரும்புறார். அவருடைய ஜனங்களாகவே பார்க்க விரும்புகிறார். அதற்கு மாறாக அவர் நமக்கு சொன்னதை விட்டுட்டு ஒண்ணு நமக்கு தோன்றுகிறபடி நாம் செஞ்சாலும் சரி, இல்ல மற்றவர்கள் சொல்லுகிறபடி நாம் செஞ்சாலும் சரி, இது ரெண்டும் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருதோ அன்னைக்கு தேவன் நம்மளை அந்நிய ஜனங்களை பார்ப்பதை ஒழிய அவருடைய ஜனங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. அங்க ரெண்டு காரியம் நடக்குது. 32ல ரெண்டு சம்பவம் நடக்குது. ஒண்ணு, தங்களுடைய விருப்பத்தின்படி அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க? நடக்க விரும்புகிறார்கள். என்ன செய்ய விரும்புறாங்க? தனக்கு தோன்று தன்னுடைய விருப்பத்தின்படியே என்ன செய்ய விரும்புகிறார்கள்? அவர்கள் நடக்க விரும்புகிறார்கள். இரண்டாவது என்ன? மற்றவர்கள் அறிவிக்கிறபடி அவர்கள் நடக்க விரும்புகிறார்கள். ஆனா ரெண்டை விட்டாங்க. எதை விட்டுட்டாங்க? தேவன் நம்மளை நடத்துகிற விதத்தை விட்டுட்டாங்க. ஒண்ணு, தாம் விரும்புகிறபடி அங்க நடக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கும் என்று சொன்ன உடனே ஆரோன் என்ன செய்யறாரு? ஒரு தெய்வத்தை அவனுக்கு உருவாக்குறான். என்ன விருப்பம் அவங்களுக்கு? நான் என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க என்ன செஞ்சிடணும்? உனக்கு தெய்வத்தை உருவாக்கி கொடுத்துடணும், அவ்வளவுதான். இல்லையா? இது வேணும்னா அதை வாங்கி கொடுத்துடணும், அவ்வளவுதான். இதை செய்யணும் அதை கொடுத்துடணும், அவங்களுக்கு அவ்வளவுதான். இதை நாங்க செய்யறோம் சார் சரின்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். இது வேணும்னு சொன்னா வாங்கி கொடுத்துடணும். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க? ஒரு தெய்வம் வேணும்னு கேட்கறாங்க. உடனே ஆரோன் என்ன செஞ்சாரு? அதை வாங்கி கொடுத்துட்டார். இல்லையா? அதை உருவாக்கி என்ன பண்ணிட்டாரு? அவன் கையில கொடுத்துட்டார். என்ன ஆயிட்டாங்க? எல்லாரும் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க, எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஓகே ரைட், இதுதான் எங்களுக்கு நாங்க விரும்பினது, இதான் நாங்க எதிர்பார்த்தது, இது நடந்துச்சா ஓகே அப்படியே சந்தோஷம் ஆயிட்டாங்க. இப்ப என்ன உங்களுக்கு விருப்பம்? தான் என்ன விரும்புறோமோ அது நடந்தா நான் தான் விரும்புகிறபடியே நமக்கு நடக்கணும். இல்ல நான் விரும்புறபடியே நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். இல்ல மற்றவர்கள் என்ன விரும்புறோம்? இப்ப ஆரோன் என்ன செய்யணும் விரும்புறாங்க? இப்ப ஆரோன் இவங்க என்ன செய்ய விரும்புறாங்க? நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை நீங்க செய்யணும், அவ்வளவுதான். நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை நீங்க என்ன செய்யணும்? நீங்க செய்யணும்னு அவங்க விரும்புறாங்களே ஒழிய தேவன் என்ன செய்ய நினைக்கிற அதை செய்யுங்கன்னு விருப்பம் என்ன செய்யல அவங்களுக்கு இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன விரும்புறோம்? சோ நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது மற்றவங்க என்ன செய்யணும்? நமக்கு செய்யணும். அது நல்லதா, அது கெட்டதா, அது சரியா, அது தவறா, அது தேவ நோக்கமா, தேவ சித்தமா, அதெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நான் நினைக்கிறபடி மற்றவனுக்கு செய்யணும். இந்த எண்ணத்தை எனக்கு கர்த்தர் மாத்தணும்னு கர்த்தர் விரும்புறார். நாம் நினைக்கிறபடி மற்றவர்கள் நமக்கு செய்யணும். நாம் விரும்புகிறபடி மற்றவன் நமக்கு செய்யணும். இப்ப அங்க வாசிக்கிற தொடர்ந்து 2-3 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 32 1 2 3 கொஞ்சம் வேகமா வாசிக்க பார்க்கலாம். ஆரோன் இல்ல 2-3 வந்து 32 2-3 வந்து 1 இருந்து ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அடைத்துக் கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது நாங்கள் அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன்னால ஒரு தெய்வத்தை என்ன பண்ணு? எங்களுக்கு உண்டாக்கு. அப்படின்னு யாருடைய விருப்பம்? இது மோசேயின் விருப்பம் அல்ல, இது ஆரோனின் விருப்பம் அல்ல, இது தேவனுடைய விருப்பமும் அல்ல. ஒண்ணு தலைவனுடைய விருப்பமா இருக்கணும், இல்ல தலைவரால் நியமிக்கப்பட்டவனுடைய விருப்பமா இருக்கணும், இல்ல தலைவருக்கு மேல தலைவரா இருக்கக்கூடிய விருப்பமா இருக்கணும். இல்லையா? எல்லாருக்கும் மேல தலைவர் யாரு? ஆண்டவர். ஒன்னு ஆண்டவருடைய விருப்பமாவது இருக்கணும். ஆண்டவன் நியமிக்கப்பட்டவர் யாரு? மோசே என்ற தலைவன். இல்லையா? அந்த தலைவனுடைய விருப்பமாவது இருக்கணும். இத ரெண்டையும் தாண்டி மோசேயால நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஆரோன். மோசேயால நியமிக்கப்பட்டவர் தான் யாருன்னா ஆரோன். அந்த ஆரோனுடைய விருப்பமாவது இருக்கணும். இந்த 3 விருப்பங்களையும் தாண்டி எங்களுடைய விருப்பங்களை நீங்க எங்களுக்கு செய்யுங்க, நாங்க விரும்புகிற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு செய்யணும்ன்ற எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்குமானால், அந்த ஜனத்தை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா அந்நிய ஜனங்களை பார்க்கிறதே தவிர அவருடைய ஜனங்களை பார்க்க விரும்பல. இன்னைக்கு நம்முடைய விருப்பங்கள் என்ன? ஒருவேளை நான் நினைக்கிறது அது தேவனுடைய விருப்பமா இருந்தா ஓகே,
இல்ல நான் நினைக்கிறது எனக்கு தலைவனுடைய விருப்பமா இருக்குமானா ஓகே. இல்ல நான் நினைக்கிறது நான் விரும்புகிறதும் அந்த தலைவனால நியமிக்கப்பட்டவருடைய விருப்பமா இருக்குமானா ஓகே. ஆனா யாருடைய விருப்பம் இல்ல? ஒண்ணு தேவனுடைய விருப்பமும் அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்ட மோசையுடைய விருப்பமும் அல்ல, மோசையால அந்த நியமிக்கப்பட்ட ஆளுடைய விருப்பமும் அல்ல. இது யாருடைய விருப்பம்? ஜனங்களுடைய விருப்பம். இன்னைக்கு நம்ம விருப்பத்தின்படி மற்றவர்கள் நமக்கு செய்யணும். அது தேவனுடைய விருப்பமா இல்லை என்னாலும் பரவாயில்ல, அது தேவனுடைய நியமிக்கப்பட்ட தலைவனுடைய விருப்பம் இல்லை என்றாலும் பரவாயில்ல, அது தேவனுடைய தலைவன் நியமிக்கப்பட்ட தலைவனுடைய விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, யாருடைய விருப்பம் இருக்கோ இல்லையோ, பட் என்னுடைய விருப்பத்தின்படி நீங்க செய்ய வேண்டும் என்ற மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்குமானால் இன்னைக்கு தேவன் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாருன்னா அவருடைய ஜனங்களாய் பார்க்க மாட்டார், அந்நிய ஜனங்களாக தேவன் பார்ப்பார், அந்நிய ஜனங்களாக பார்ப்பார். அப்ப தேவன அந்த தேவனுடைய விருப்பம், அந்த தேவன் நியமிக்கப்பட்ட அந்த தலைவனுடைய விருப்பம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் கர்த்தர் எப்படி பார்ப்பார்னா அவருடைய ஜனங்களாக பார்ப்பார். அப்ப யார அப்ப எப்ப தேவன் நம்முடைய தம்முடைய ஜனங்கள் அல்லாதவங்களை எப்ப பார்க்கிறாரு? ஒண்ணு தேவனுடைய விருப்பமும் இல்ல, தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவனுடைய விருப்பமும் அல்ல, அந்த தலைவனால நியமிக்கப்பட்ட தலைவனுடைய விருப்பமும் அல்ல. இப்ப யாருடைய தேவனை சார்ந்த தேவனுடைய தலைவனை சார்ந்த யாருடைய விருப்பம் அல்ல, இது முழுக்க முழுக்க யாருடைய விருப்பமே? என்னுடைய விருப்பம் மாத்திரமே. அப்ப என்னுடைய விருப்பம் மாத்திரமே மற்றவர்கள் எனக்கு செய்யணும். என் விருப்பத்தை நான் செஞ்சா பரவாயில்ல, என் விருப்பத்தை என்ன செய்யணும்? இப்ப இவங்க விருப்பத்தை இவங்களே செஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, ஆனா என்ன விருப்பம்? இவங்க விருப்பத்தை இப்ப யார் நிறைவேற்றணும்? எங்க போறாங்க? நேரா ஆரோன்ட்ட போறாங்க இல்லையா? என்ன செய்யணும்? நீர் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை என்ன பண்ணுங்க, உண்டாக்குங்க. இந்த உண்டாக்குறது யாருடைய விருப்பம்? தெய்வத்தை உண்டாக்குறது ஜனங்களுடைய விருப்பம். ஜனங்களுடைய விருப்பத்தை அவர்களே நிறைவேற்றிக்கல, அது அவங்களோட முடிஞ்சு போயிருக்கு, அது அவங்களுடைய பாடு. ஆனா யார் நிறைவேற்றணும் விரும்புறாங்க? ஜனங்களுடைய விருப்பத்தை இந்த தலைவனாக நியமிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இன்னைக்கு நாம் நினைக்கிறத நாம் விரும்புகிறத நமக்கு தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அப்படியே நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமானால் அந்த எண்ணத்தை தயவு செய்து நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் இருக்குமானால் அந்த எண்ணம் உள்ளவர்களை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா அந்நிய ஜனங்களாய் பார்க்கிறாரே ஒழிய அவருடைய ஜனங்களாய் பார்க்கவில்லை. அப்ப நீங்க நம்முடைய விருப்பங்கள் என்னவா இருக்கணும்? நான் நினைக்கிறது, நான் விரும்புகிறது ஒண்ணு தேவனுடைய விருப்பமா இருக்கிறதா, இல்ல எனக்கு தலைவனால் நியமிக்கப்பட்டவனுடைய விருப்பமாக அது இருக்கிறதா, இல்ல அந்த தலைவனால நியமிக்கப்பட்ட தலைவனுடைய விருப்பமா இருக்கிறதா? இந்த மூன்று கோணத்திலும் நிதானிச்சு பார்த்து இந்த மூணு பேருடைய விருப்பம் ஒரு விருப்பமா இருக்குமானால் நிச்சயமாக தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்னா தம்முடைய ஜனங்களை பார்ப்பாரே ஒழிய அந்நிய ஜனம் என்ன செய்ய மாட்டார், நம்மளை பார்க்க மாட்டார். இன்னைக்கு ஏன் நம்ம தேவன் ஆபத்தை அனுமதிக்கிறார்? அவருடைய ஜனங்களாக நம்மளை பார்க்கவில்லை, அதனால கர்த்தர் ஆபத்தை அனுமதிக்கிறார். திரும்ப சொல்றேன், எகிப்தை விட்டு வெளியில வந்ததுனால நம்ம யார மாறிட முடியாதுன்னா இஸ்ரவேலனா மாறிட முடியாது. நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோமே, அதை நாம் செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு செய்யணும்னு விரும்பினாலும் சரி. இன்னைக்கு நம்ம சொல்றது நாம் செய்யறத சொல்லல, நமக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்குல்ல, இது யாருடைய விருப்பம்? நமக்கு ஒண்ணு நடக்கணும் விரும்புறமே, நம்ம ஒண்ணு செய்யணும்னு விரும்புறமே, இது யாருடைய விருப்பம்? என்னுடைய விருப்பமா, இல்ல ஒரு தலைவனுடைய விருப்பமா, தலைவனால நியமிக்கப்பட்ட தலைவனின் விருப்பமா, இல்ல தேவனின் விருப்பமா? இப்ப யாருடைய விருப்பத்தை எனக்கு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், எது வந்தாலும் சரி. இப்ப அவங்க என்ன சொல்லல, இவங்க அவங்க பின்வாங்கி போறான்னு சொல்லல, ஆண்டவர்கிட்ட விலகுறான்னு சொல்லல, நாங்க ஆண்டவர் தான் ஆராதிக்கிறோம். எங்களை நடத்துவதற்கு என்ன வேணும்? எங்களை நடத்தி கொண்டு போவதற்கு ஒரு தெய்வம் வேணும் இல்லையா? அது யாரா இருக்க வேண்டாம், அது நீரா இருக்க வேண்டாம், நாங்க விரும்புகிற ஒன்னா இருக்கணும். அவங்க என்ன விரும்புறாங்க? இப்ப நடத்துறது யாரு இருக்கிற அந்த இடத்துல? ஆரோன் இருக்கிறார் இல்லையா? இப்ப மோசே என்ன செஞ்சு போனாரு? ஆரோன் நிப்பாட்டி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ஆரோன்கிட்ட போங்க, அவங்களுக்கு என்ன செய்வான், மற்ற காரியங்கள் உங்களுக்கு தான் அறிவிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யாரு? மோசே மலைக்கு மேல ஏறி போயிட்டார் இல்லையா? இப்ப இவங்களை நடத்த யாரு இருக்கிறா? பட் ஆரோன் இருக்கிறார், அந்த தலைவரால் நியமிக்கப்பட்டவர் ஆரோன் இருக்கிறார். ஆனா இவங்க விருப்பம் என்ன? என்ன ஆரோன் நடத்தக்கூடாது, எங்களுக்கு விருப்பமானவர்கள் என்ன செய்யணும், எங்களை நடத்தணும். இப்ப இந்த நடத்திப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம விருதயத்தில் உள்ள நம்முடைய விருப்பத்தை மற்றவர்கள் நமக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினால்
அந்த ஜனத்தை தேவன் எப்படி பார்க்க விரும்பலன்னா அவருடைய ஜனமா பார்க்க விரும்பல, அந்நிய ஜனங்களாக தேவன் பார்க்க விரும்புகிறார். அப்ப யாரை தேவன் தம்முடைய ஜனங்களா பார்க்க விரும்புகிறார்? ஒண்ணு அவருடைய விருப்பமா இருக்கணும், இல்ல தலைவனுடைய விருப்பமா இருக்கணும், இல்ல தலைவன் நியமிக்கப்பட்டவருடைய விருப்பமா இருக்கணும். இந்த 3 பேர்ல ஒருவருடைய விருப்பமாவது நம்முடைய விருப்பமாக இருக்குமானால் அந்த ஜனத்தை தேவன் எப்படி பார்க்கிறார்னா தம்முடைய ஜனங்களை போல பார்க்க விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கடைசி வசனத்தை பாருங்க. 4 கடைசி வசனத்தை பாருங்க. 31வது வசனத்தை பாருங்க. 30 கூட 30, 31 2 வசனத்தை. கர்த்தர் மோசேக்கு சொல்லியிருந்தபடி சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர் படும் உபத்திரவங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து அந்த வார்த்தையை அப்படியே என்ன செய்ய விரும்புறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யார் சொல்ற வார்த்தையை? ஆரோன் சொன்ன வார்த்தையை அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க? அப்படியே ஏற்று விரும்புறாங்க. அழகா பைபிள் 30வது வசனம், கர்த்தர் மோசேக்கு சொல்லியிருந்த சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் அதை விசுவாசித்தார்கள். இப்ப என்ன விரும்புறாங்க? இப்ப தேவன் இவங்க ஆரோன் செய்யறத ஜனங்க நம்மனோட யாருடைய விருப்பம்? ஆரோன் மூலமா சொல்லப்படுகிற வார்த்தைகளையும் செய்யப்படுகிற செயல்களையும் ஜனங்கள் அப்படியே நம்பணும்ன்றது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துறார்? மோசேக்கு வெளிப்படுத்துறார். மோசே யாருக்கு வெளிப்படுத்துறார்? ஆரோனுக்கு வெளிப்படுத்துறார். ஆரோன் என்ன செய்கிறார்? அந்த சம்பவ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த சம்பவத்தை அப்படியே நடப்பிக்கிறார்கள் இல்லையா? இந்த சம்பவத்தை ஜனங்க என்ன செய்யறாங்க? அப்படியே விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசிக்கிற ஜனத்தை தான் தேவன் என்ன செய்கிறார்னா தம்முடைய ஜனம் என்று தேவன் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு ஒரு செயல்கள் செய்யறமே, இது நான் விரும்புகிறபடி மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற செயலா, இல்ல தேவன் விரும்புகிறார் அதை நான் என்ன செய்யறேன்? விரும்புறேன். இல்ல தேவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக கொண்டிருக்கிறேன். இல்ல தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக கொண்டிருக்கிறேன். இல்ல அந்த தலைவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக கொண்டிருக்கிறேன் என்று இந்த விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு செயலை நம்ம செய்வித்துக் கொள்ள விரும்புகிறோமா? இல்ல நான் விரும்புகிறபடி அது தலைவனின் விருப்பமும் அல்ல, அது தேவனின் விருப்பம் அல்ல, அது தலைவனால் நியமிக்கப்பட்ட தலைவனின் விருப்பம் அல்ல. அது என்னது? முழுக்க முழுக்க சமத ஹோல் சொந்த விருப்பம். இந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்றணும் என்று விரும்புகிறவர்களாம். இந்த ரெண்டின் அடிப்படை இது மட்டும்தான் இல்ல, இன்றைக்கு நமக்கு சொல்ற ரெண்டின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஜனத்தை தேவன் எப்படி பார்க்கிறார்? அந்நிய ஜனங்களாக பார்க்கிறார். இல்ல என்னுடைய விருப்பம் எனக்கு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. ஒண்ணு என் தேவனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், இல்ல தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனின் விருப்பம் என்னுடைய விருப்பம், இல்ல அந்த தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனின் விருப்பம் என்னுடைய விருப்பம். எனக்கு ஒரு சொந்த விருப்பம் இல்ல. இந்த 3 பேரின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய விருப்பங்கள் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்களை தேவன் எப்படி பார்க்கிறார்னா தம்முடைய ஜனங்களாக பார்க்கிறார். இன்னைக்கு அவருடைய ஜனங்களை பார்த்தா நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலும் உன்னை விடுவிக்க தேவன் ஆயத்தம். நீ எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆபத்தை விடுவிக்கவே முடியாத நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை என்ன செய்ய முடியாது? விடுவிக்கவே முடியாது. யாருமே விடுதலையாக்க முடியாது. எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களை யாருமே விடுதலையாக்க முடியாது. யாருமே அவன் சந்திக்கிற நெருக்கடியும் போராட்டமும் கஷ்டமும் பாடும் உபத்திரவத்திலிருந்து அவங்களை யாருமே, நான் சொல்றேன் 4 தலைமுறையா போராடி பார்த்துட்டாங்க. என்ன கிடைக்கல இது வரைக்கும்? ஒரு சின்ன விடுதலை கூட என்ன செய்ய முடியல, அவங்களால பார்க்க முடியல.
ஒரு சின்ன விடுதலை கூட பார்க்க முடியல, ஒரு சின்ன ஆறுதலை கூட என்ன செய்ய முடியல, அவங்களால பார்க்க முடியல. ஆனா யாராலுமே எங்க பிரச்சனை விடுவிக்க முடியாது. யாராலுமே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவிக்க முடியாது என்ற நிலையில் இன்னைக்கு நீங்க இருக்கலாம். அந்த நிலையில இருக்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? விடுவிக்க விரும்புகிறார். ஆனா உங்களை யாரா பார்க்கணும் தெரியுமா? தம்முடைய ஜனங்களாய் பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாக மாத்திரம் நம்மளை பார்த்துட்டாருன்னா, நீ எந்த பிரச்சனையிலிருந்து உன்னால விடுதலையாகவே முடியலையோ, இல்ல யாருமே உன்னை விடுதலையாக்க முடியாத அளவுக்கு நீ பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், அந்த நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், அவைகளில் இருந்து கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா விடுவிக்க விரும்புகிறார். யாருமே விடுவிக்க முடியாத அளவுக்கு உனக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, யாராலுமே விடுவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, எதிலுமே யாருமே விடுவிக்க முடியாத நிலையில நீ இருந்தாலும் சரி, சோ அந்த நிலையில விடுவிக்க வரவே முடியாத நிலையில இருந்தாலும் சரி, விடுவிக்கப்பட முடியாத நிலையில இருக்கிற உன்னை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். அந்த விடுவிக்க வேண்டுமானால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய ஜனமா பார்க்கணுமே ஒழிய அந்நிய ஜனமா பார்த்திடக்கூடாது. இன்னைக்கு அந்நிய ஜனமா பார்த்துட்டாருன்னா இல்லாத பிரச்சனைகளிலும் கர்த்தர் தள்ளி விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய ஜனமா பார்த்துட்டாருன்னா யாருமே விடுவிக்க முடியாத நிலையில இருக்கிற உன்னை விடுவிக்க விரும்புகிறார். யாருமே விடுவிக்க முடியாத நிலைக்கு நம்மளை விடுவிக்க வேண்டுமா? யாருமே விடுவிக்க முடியாத நிலைக்கு நம்மளை தள்ளப்பட வேண்டுமா? யாருமே விடுவிக்க முடியாத நிலையில இருக்கிற நம்மளை விடுவிக்க வேண்டுமா, இல்ல யாருமே விடுவிக்க முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட வேண்டுமா? விடுவிக்கிறதும் அவர்தான், விடுவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறதும் அவர்தான். ஏன் தள்ளப்படுறாரு? என்னைக்கு அந்நிய ஜனமா பார்த்தாரோ அன்னைக்கு தேவன் தள்ளி விடுறார். எதுக்கு? அழிவுக்கு நேர தள்ளி விடுறார். ஆனா என்னைக்கு தம்முடைய ஜனமா பார்த்தாரோ அன்னைக்கு தேவன் விடுவிக்க விரும்புகிறார். இன்னைக்கு விடுவிக்கணுமா அழிவுக்கு நேர தள்ளி விடணுமா? நம்ம தான் முடிவெடுக்கணும். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? என்னை காண்பவரே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். என்னை காண்பவரே என்னும் காப்பவரே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆண்டவர் நம்மை பார்த்தாலும் சரி, நம்மளை ஆண்டவர் பார்த்தாலும் சரி, நம்மை ஆண்டவர் பார்த்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை பார்த்தாலும் சரி, அங்கதான் ஒரு பெரிய மேன்மையை கத்த வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்த வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஜம்முடைய ஜனமாக பார்த்துட்டாருன்னா அவர்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆண்டவர் அடுத்த ஜனத்தை பார்த்துட்டாருன்னா அது ஆபத்து. ஆண்டவர் அடுத்த ஜனமா பார்ப்பாரா? தம்முடைய ஜனமா பார்ப்பாரா? எதை வச்சு பார்ப்பாருன்னா மேலட்டமான காரியங்களை பார்த்து அல்ல, அந்தரங்கமான காரியத்தை பார்த்து. என்ன காரியம் நமக்குள்ள இருந்தா தம்முடைய ஜனமா பார்ப்பார், எந்த காரியம் நமக்குள் இல்லைன்னா அந்நிய ஜனங்களை பார்ப்பார். ஒரு செயலை நாம் செய்வோமானால் அது முழுக்க முழுக்க என்னுடைய சுய விருப்பத்தின்படி மாத்திரம் இருக்குமானால், சுய விருப்பத்தின்படி நாம் செய்யறது ஒரு அனுபவம். நான் விரும்புறபடியே மற்றவர்கள் எனக்கு செய்யணும், நான் நினைக்கிறபடிதான் அவங்க என்கிட்ட பேசணும், நான் நினைக்கிறபடிதான் மற்றவர்கள் நடந்து கொள்ளணும், நாம் நினைக்கிறபடிதான் அவர்கள் இடத்துல இருக்கணும் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய நினைவுகள் இருக்குமானால், நம்முடைய செயல்பாடுகள் இருக்குமானால், அப்படிப்பட்ட ஜனத்தை தேவன் அந்நிய ஜனங்களாக தான் பார்க்கிறார். தேவ ஜனம் நடத்துவதற்கு தலைவன் உண்டு, மேகஸ்தம்பம் உண்டு, அக்னிஸ்தம்பம் உண்டு. இவைகள் எல்லாம் ஜனம் நடத்துவதற்கு தேவனுடைய விருப்பமாக நியமிக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு
தேவன் விரும்புகிறபடி ஜனங்கள் நடப்பதற்கு விருப்பம் இல்லை. ஜனங்கள் விரும்புகிறபடிதான் ஒரு தலைவனும் தேவ ஜனங்கள் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்குமானால், அப்படிப்பட்ட ஜனத்தை தேவன் அந்நிய ஜனமாக பார்க்க விரும்புகிறார். இல்ல, தேவன் நியமித்த காரியங்கள் மோசையும் ஆரோனும் நியமித்து சொல்லும் போது அந்த ஜனத்தை தேவன் தம்முடைய ஜனமாக பார்க்கிறார். தம்முடைய ஜனமாக பார்க்கிறார். தம்முடைய ஜனங்களை பார்த்தா 4 தலைமுறையா யாருமே விடுவிக்கப்பட முடியாத நிலையில உள்ளவர்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். யாருமே விடுவிக்க முடியாத நிலையில உள்ளவர்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். அந்நிய ஜனங்களை பார்த்துட்டார்னா யாருமே விடுவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். இன்னைக்கு தள்ளி விடணுமா விடுவிக்கணுமான்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். தள்ளி விடணும்னு நினைச்சா எனக்கு தேவனுடைய விருப்பமும் தேவையில்லை, தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவனுடைய விருப்பமும் தேவையில்லை. பட் முழுக்க முழுக்க ஏன் விருப்பத்தின் மட்டும் அவங்க எனக்கு செயல்படணும் அப்படின்ற நினைவுகள் நமக்கு இருக்குமானால் நம்மளை தேவன் அந்நிய ஜனங்களா பார்ப்பார். அதுல மாற்று கருத்தே இல்லை. இல்ல, எனக்குன்னு ஒரு சுய விருப்பம் இல்லை, உன்னின் தேவனுடைய விருப்பத்தை தான் நான் செய்ய விரும்புகிறேன். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனின் விருப்பத்தை தான் நான் செய்ய விரும்புகிறேன் என்று தேவனின் விருப்பத்தையும் தலைவனின் விருப்பத்தையும் செய்ய விரும்புகிற ஒரு கூட்டத்தை தம்முடைய ஜனங்களாக ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு யாரை பார்க்க விரும்புறீங்க? நாம் எதை எதை நடப்பிக்கிறோமோ அதை வச்சுதான் ஆண்டவர் நம்மளை யாராக பார்க்க விரும்புகிறார், அப்படி பார்க்க விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் ஒருவேளை எங்களுடைய சுய விருப்பத்தின்படி நாங்கள் விரும்புகிறபடி மற்றவர்கள் எங்களிடம் நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற விருப்பங்கள் மாத்திரமே தலை ஓங்கி நிற்குமானால் இந்த காலை வேளையை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட விருப்பத்தை எங்களை விட்டு அகற்றி போடுவதற்கு, எங்களை விட்டு அழித்து போடுவதற்கு அதிகமான கிருபைகள் எங்களுக்கு தந்தருளும்படி ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு என்ற ஒரு சுய விருப்பம் இல்லாம ஆண்டவரே நீங்க விரும்புகிறதையே எங்களுடைய விருப்பங்களாக கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து உம்முடைய ஜனங்களாகவே நாங்கள் வாழ்ந்து எப்போதும் எங்கள் அழிவிலிருந்து பெரிய ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், எங்களால் விடுதலை பெறவே முடியலப்பா. எங்களை யாருமே விடுவிக்க முடியல, எங்களாலையும் விடுதலை பெற முடியல, யாரும் எங்களை விடுவியாக்க முடியல. அப்படிப்பட்ட நிலையிற எங்களை நீர் மாத்திரமே இந்த காலை வெளியில இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி ஆண்டவரை நாங்கள் சந்திக்கிற அந்த நெருக்கடிகளில் இருந்து அந்த போராட்டங்களில் இருந்து தயவு கூர்ணங்களை இந்த காலை வெளியில விடுவிக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களாலையும் மற்ற மனிதர்களாலையும் விடுவிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிற எங்களை நேரே இறங்கி விடுவித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைகளை மாற்றோம், நாமத்தை உயர்த்தோம், ஆசீர்வதிச்சு காத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.